HTML அண்ட் CSS லேர்ன் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அண்ட் கிரிட்ஸ் புரியாதனால தான். அதில் ஜஸ்டிஃபை அண்ட் அலைட் ப்ராப்பர்ட்டி பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு ஆப்ஜெக்டை அலைன் பண்ண இதில் மொத்தம் 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன்று ஜஸ்டிஃபை, இன்னொன்று அலைட். ஜஸ்டிஃபைக்கு அலைட்க்கு என்ன வித்தியாசம் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஜஸ்டிஃபை வந்து ரோவை இண்டிகேட் பண்ணுது, அலைட்மெண்ட் வந்து காலம் இண்டிகேட் பண்ணுது. இந்த சின்ன கான்செப்ட் புரிஞ்சாலே மித்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே புரிஞ்சிடும். இந்த ஜஸ்டிஃபை ப்ராப்பர்ட்டி வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று ஜஸ்டிஃபை கண்டென்ட், இன்னொன்று ஜஸ்டிஃபை ஐட்டம். இந்த 2க்கும் நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. இதே மாதிரி அலைட்மெண்ட்லேயும் 2 டைப் இருக்குது. அதில் ஒன்று அலைட் கண்டென்ட், இன்னொன்று அலைட் ஐட்டம். டோட்டலாக இந்த வீடியோவில் 4 ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஜஸ்டிஃபை கண்டென்ட், அலைட் கண்டென்ட் 2க்கும் பிளேஸ் ஹோல்ட் ப்ராப்பர்ட்டி வந்து சேம் தான். அதில் இருக்கிற ஸ்டார்ட், சென்டர், எண்ட், ஸ்பேஸ் அரவுண்ட், ஸ்பேஸ் பிட்வீன், ஸ்பேஸ் ஈவன்லி. ஜஸ்டிஃபை ஐட்டம், அலைட் ஐட்டமுக்கும் 2க்கும் ஒரே பிளேஸ் ஹோல்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுக்கு ஸ்ட்ரெச், ஸ்டார்ட், சென்டர் அண்டு எண்டு. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணால் எப்படி இருக்கணும் இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்கான அனிமேஷன்லாம் லைனாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட், ஜஸ்டிஃபை ஐட்டமுக்கான அனிமேஷன் லைனாக பார்க்கலாம். இதை பார்த்தா உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் எப்படி நம்ம சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணலான்ட்டு. ஜஸ்டிஃபை கண்டென்ட்டில் ஸ்டார்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஐட்டம் டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கும். அதே ஜஸ்டிஃபை கண்டென்ட்டில் சென்டர் அலைன்மெண்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஆப்ஜெக்ட் டாப் சென்டரில் இருக்கும். ஜஸ்டிஃபை கண்டென்ட் எண்டில் நம்ம ஆப்ஜெக்ட் டாப் ரைட் கார்னரில் இருக்கும். அதே ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் அரவுண்ட் அந்த எலமெண்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம எலமெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்கும். பட் எல்லா ஸ்பேஸும் ஈக்குவலாக இருக்காது. சென்டரோட ஸ்பேஸ் மட்டும் தான் ஈக்குவலாக இருக்கும். கடைசி ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கான கேப் வந்து கரெக்டாக இருக்காது. ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீனில் இருக்கிற எலமெண்ட்டுக்கான லெஃப்ட்க்கும் ரைட் சைடு மட்டும்தான் ஸ்பேஸ் இருக்கும். மித்த 2 எலமெண்ட்டுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஜஸ்டிஃபை கண்டென்ட்டில் ஸ்பேஸ் ஈவன்லி ப்ராப்பர்ட்டிக்கு எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் ஸ்பேஸ் ஈவனாக இருக்கும். இது எல்லாமே ஜஸ்டிஃபை கண்டென்ட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் ஜஸ்டிஃபை ஐட்டமில் ஸ்ட்ரெச் ப்ராப்பர்ட்டி எல்லா எலமெண்ட்டும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணும். ஜஸ்டிஃபை ஐட்டமில் சென்டர் ப்ராப்பர்ட்டியை வந்து சென்டர் எல்லா எலமெண்ட்டையும் சென்டருக்கு அலைன் பண்ணும். இதில் ஸ்பேஸ் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈக்குவலாக இருக்கும். ஜஸ்டிஃபை ஐட்டமில் ஸ்டார்ட் ப்ராப்பர்ட்டி எல்லா எலமெண்ட்டும் லெஃப்ட் சைடுக்கு அலைன் பண்ணி வச்சிடும். இப்போ ரைட் சைடில் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்டிஃபை ஐட்டம் எண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது எல்லா ஐட்டமும் ரைட் சைடு அலைடாக இருக்கும். இதனால் நமக்கு லெஃப்ட் சைடு வந்து ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஜஸ்டிஃபை கண்டென்ட்டுக்கும் ஜஸ்டிஃபை எலமெண்ட்டுக்கும் இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து அலைட் கண்டென்ட்டுக்கும் அலைட் ஐட்டமுக்கான டிஃப்ரென்ஸ்க்கான அனிமேஷன் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்டிஃபைல பார்க்கும்போது எல்லா ஐட்டமும் ரோலை பார்த்துருப்போம். அதாவது அலைட் ப்ராப்பர்ட்டியில் எல்லாமே காலம் வைஸாக தான் பார்க்க போகிறோம். அலைட் கண்டென்ட் ஸ்டார்ட்டில் வந்து ஐட்டம் வந்து லெஃப்ட் டாப்பில் அலைடாக இருக்கும். அலைட் கண்டென்ட் சென்டரில் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து லெஃப்ட் சைடு சென்டரில் இருக்கும். அதே அலைட் கண்டென்ட் எண்டில் கொடுக்கும்போது லெஃப்ட் சைடு பாட்டமில் அலைடாக இருக்கும். அலைட் கண்டென்ட் ஸ்பேஸ் அரவுண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு எல்லா எலமெண்ட்டுக்கும் நடுவில் ஸ்பேஸ் வந்துடும். பட் ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் இருக்கிற கேப் மட்டும் ஈக்குவலாக இருக்காது. மீதி சென்டருக்குள்ள எலமெண்ட்டுக்கான ஸ்பேஸ் மட்டும் கரெக்டாக இருக்கும். அலைட் கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீனுக்கு ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கான ஸ்பேஸ் இருக்காது. சென்டர் எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் ஸ்பேஸ் இருக்கும். அலைட் கண்டென்ட் ஸ்பேஸ் ஈவன்லி ப்ராப்பர்ட்டிக்கு எல்லா எலமெண்ட்டுக்கான ஸ்பேஸ் வந்து ஈவனாக இருக்கும், ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் அலைட் ஐட்டம்க்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அலைட் ஐட்டம் ஸ்ட்ரெச். இதில் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டும் ஈவனாக ஸ்ப்ரெட் எல்லா ஏரியாவுக்கும் ஆகிருக்கும். இதில் ஃப்ரீ ஸ்பேஸே இருக்காது. அலைட் ஐட்டமில் வந்து சென்டர் ப்ராப்பர்ட்டி வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் லாஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் மட்டும் ஸ்பேஸ் இருக்கும். மீது எல்லாமே ஈவனாக இருக்கும். அதாவது சென்டர் ஆஃப் த வெப்பேஜ் இருக்கும். அலைட் ஐட்டம் ஸ்டார்ட் வந்து எல்லா எலமெண்ட்டும் டாப்பில் அலைடாக இருக்கும். ஃப்ரீ ஸ்பேஸ் கீழே இருக்கும். இது மோஸ்ட்டாக எல்லா வெப்சைட்க்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபூட்டர் வந்து கீழே இருக்கிறதுனால. அலைட் ஐட்டம் எண்டு வந்து நீங்கள் டைட்டில் பிளாக் யூஸ் பண்ணும்போது டைட்டில் பிளாக் மேலே இருக்கும். அந்த டைமில் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.